பொறுப்பாளராக பணியாற்றுகிற வாய்ப்பை புரட்சித் தலைவர் எடப்பாடியார் கொடுத்தார்கள். அதிலும் நாடு முழுவதும் வெற்றி வாய்ப்பு நழுவி போகிற போது தேனியில் வெற்றி என்கிற வெற்றி செய்தியை கொடுக்கக்கூடிய அந்த செய்தியை கொண்டு சேர்க்கிற தபால்காரனான அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. அப்போது இவர் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே உழைத்தார். சோழவந்தானில் 2 தொகுதிகளிலும் அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளை விட அதிகமாக இருந்தது. ஆகவே அருமை மாமா அவர்கள் எதற்காக அப்படி சொன்னார் என்று எனக்கு தெரியாது, அல்லது எழுதி கொடுத்ததை வாசித்தாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த கழகத்திலே சாமானிய தொண்டனுடைய அடையாளமாக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கழகம் கொடுக்கின்ற பொறுப்புகளை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கற்றுத்தந்த அந்த வழியில் நான் யாருக்கும் அடியாளாக இல்லை. அதோடு அவர் மிரட்டுகிற தோணியில் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எந்த விளைவுகளையும் சந்திப்பதற்கு இந்த உதயகுமார் தயங்குவனும் இல்லை, பின்வாங்கியவனும் இல்லை. இதே மதுரையில் அழகிரி அவர்கள் கோலோச்சி கொண்டிருக்கிற போது கூட புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை என்ற பொறுப்பாளராக அறிவித்தார்கள். அன்றைக்கு அண்ணன் மகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினராக உசிலம்பட்டியில் இருந்தார்கள். கிராமமாக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அங்கே அமைக்கக்கூடிய, அதே போல் மேலூர் சாமி போன்றவர்கள் அதையெல்லாம் பெற்ற அனுபவம். எந்த கிராமத்திலும் உள்ளே நுழைய முடியாது என்று சொன்ன அந்த காலகட்டத்திலே கூட அன்றைக்கு கோலோச்சி அதிகாரம், சர்வாதிகாரம் கோலோச்சி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கிராமமாக சென்று இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அமைத்து அம்மாவிடத்தில் பாராட்டை பெற்றவன் இந்த சாமானிய தொண்டன். ஆகவே எந்த விளைவுகளுக்கும் சந்திப்பதற்கு தயாராகத்தான் நாங்கள் எல்லாம் இங்கே களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அருமை மாமா போன்ற உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒருபொழுதும் அஞ்ச மாட்டார்கள், பின்வாங்க மாட்டார்கள். நாங்கள் சொன்ன வார்த்தை என்று சொன்னால் ஓ பன்னீர்செல்வம் என்பவருடைய சுயநலத்திலே இருந்து, அவருடைய சுயநல எண்ணத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்பதற்கு எங்கள் உயிரையும் தியாகம் செய்வதற்கு, பணைய வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எங்கள் உயிரே போனாலும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்றப்பட்டது, வெற்றி பெற்றது என்ற அந்த வெற்றி வரலாறுக்காக எந்த தியாகத்துக்கும் தயாராகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மை தொண்டர்கள், விசுவாச தொண்டர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அருமை மாமா என் மீது வருத்தம் இருக்கலாம். ஏனென்றால் அவர் பல கோரிக்கைகளை எந்த இடத்துல வைத்தார். அந்த கோரிக்கையை நான் பொதுச் செயலாளரிடத்தில் கொண்டு சென்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கே தெரியாது. ஏன்னால் இதை நான் நாகரிகம் கருதி சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவர் பேசியதற்காக நான் சொல்லுகிறேன். மாமா அவர்களை என்னை நீங்கள் சுட்டி காட்டுவதற்கு முன்னால், என்னை நீங்கள் சுட்டி காட்டி பேசுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய தகுதி தராதரத்தை எண்ணி பார்த்து பேச வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை அருமை மாமா அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். மீண்டும் இது போன்ற உளறல்கள் வெளியே வருமானால் பல உளறல்கள் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். ஒரு நாளும் அஞ்ச மாட்டோம்.